என் பெயர் சீதா. நான் இப்போது மிகப்பெரிய சிட்டியில் வசிக்கிறேன். எனது கணவர் என்னையும் என் குழந்தையையும் மிகவும் பாசமாக பார்த்து கொள்வார். இறைவனின் கருணையால் எந்த குறையும் இன்றி மன நிம்மதியுடன் வாழ்கிறேன். நான் இப்போது என்னை பற்றி சொல்ல வரவில்லை. எனது பக்கத்து வீட்டில் குடியிருப்பவர்களை பற்றி தான் சொல்ல வந்திருக்கிறேன். என் பக்கத்து வீட்டில் ஒரு மார்வாடி குடும்பம் இருந்தது. அவர்கள் குடிவந்த புதிதில் என்னிடம் அவள் பேசவே இல்லை. நானும் சில முறை அவளிடம் பேச முயற்சித்திருக்கிறேன். ஆனால் அவள் பேசுவதை தவிர்த்துவிட்டு செல்வாள். எப்பொழுதும் அவளுக்கும் அவள் கணவனுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையை வைத்து வாக்குவாதம் வந்த வண்ணம் இருக்கும். அவர்களின் பாஷை எனக்கு புரியாததால் 2 பேரின் கோபங்களும் உணர்ச்சிகளும் மட்டுமே எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. கணவன் மனைவிக்குள் சண்டை வரும்போதெல்லாம் நான் என் கணவனிடம் சொல்வேன், எங்க அவங்களுக்குள்ள எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கு, வாங்க போய் என்னன்னு கேட்போம் என்று கெஞ்சி கூப்பிட்டாலும் என் கணவர் மறுத்து விடுவார். காரணம் அவர்களின் பாஷை புரியாது என்று. சரி, நானாவது போய் கேட்கட்டுமா என்று கேட்டால் என்னையும் விடமாட்டார். அவர்களின் சண்டை அவள் கன்னத்தில் ஒரு அடி விழுந்ததும் முடிவுக்கு வந்துவிடும். அவளை அடித்து கீழே தள்ளிவிட்டு வேகமாக வெளியே சென்று விடுவான் அவளுடைய கணவன். நான் என் கணவனுக்கு தெரியாமல் அவளை பார்க்க செல்வேன். என்னை பார்த்ததும் அவள் பொறுமிக் கொண்டு அழுவாள். நான் அவள் கன்னத்தை துடைத்துவிட்டு அழாதே என்று மட்டும் சொல்வேன். அவள் அவளுடைய தாய்மொழியில் ஏதோ அழுதபடியே சொல்வாள். சிறிது நேரம் அவள் அருகில் இருந்துவிட்டு வருவேன். அது என் கணவருக்கு தெரிந்து பல தடவை என்னை கண்டித்திருக்கிறார். ஆனாலும் பக்கத்து வீட்டில் அவர்களுக்குள் சண்டை நடக்கும் போதெல்லாம் அவளுக்கு எதுவும் ஆபத்து வந்துவிடுமோ என்ற பயத்திலேயே இருப்பேன். எப்போதும் போல அவள் ஒரு அடி வாங்கிய பின்னர் அவள் கணவன் வெளியே சென்று விடுவான். அதுவரை நான் காத்திருப்பேன். அவள் கணவன் வெளியே சென்றவுடன் அவள் எப்படி இருக்கிறாள் என்று பதட்டத்துடன் அவளை பார்க்க செல்வேன். அவள் என்னை பார்த்ததும் என் தோளில் சாய்ந்து கதறி அழுவாள். நான் எப்போதும் போல அவளுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு சிறிது நேரம் கழித்து என் வீட்டுக்கு வந்து விடுவேன். நான் அவளை விட்டு என் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் போகாதே என்பது போல பாவமாக பார்ப்பாள். ஆனால் அவளுடைய கணவன் எப்போது வீட்டுக்கு வருவான் என்று நான் பார்த்ததில்லை. காலையில் வீட்டில்தான் இருப்பான். அவர்களுக்குள் காலையில் எந்த சண்டையும் வருவதில்லை. இரவு மட்டும்தான் தினமும் சண்டை வரும். நான் சில நேரம் ஏன் இரவு நேரம் மட்டும் இவர்களுக்குள் சண்டை வருகிறது என்று யோசிப்பேன். இதை என் கணவனிடமும் கேட்டேன். ஆனால் அவர், இதுல என்ன பெரிய ஆராய்ச்சி வேண்டி இருக்கு, காலையில் அவன் கையில காசு இருக்காது, வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்கினதும் போதை ஏத்திட்டு வந்து சண்டை போடுறான் என்று சாதாரணமாக சொல்லிவிட்டார். நானும் அதுதான் காரணமாக இருக்கும் என்று முடிவுக்கு வந்துவிட்டேன். அவர்கள் பக்கத்து வீட்டில் குடிவரும் முன் நான் என் கணவனிடம் ஏதாவது பேசிக்கொண்டிருப்பேன். என் பிள்ளைகளுடன் கொஞ்ச நேரம் விளையாடுவேன். ஆனால் இப்போது அதை நான் சுத்தமாக மறந்துவிட்டேன். இரவு நேரம் ஆனாலே அவள் அழுகையும் அப்பாவியான முகம்தான் ஞாபகத்துக்கு வருகிறது. இன்று ஒரு நாளாவது அவள் அடி வாங்காமல் கண்ணீர் சிந்தாமல் இந்த இரவை கடந்து விடுவாளா என்று எதிர்பார்ப்பேன். என் எதிர்பார்ப்பு தினமும் பொய்யாகிவிடும். அவள் படும் கஷ்டத்தையும் கண்ணீரையும் பார்க்கும்போது என் கணவனையும் எனக்கு கிடைத்த வாழ்க்கையையும் நினைத்து நான் இறைவனுக்கு நன்றி சொல்வேன். என் கணவனுக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் மாலை வேலை முடிந்து வரும்போது எனக்கு பிடித்த மல்லிகை பூவை மறக்காமல் வாங்கி வருவார். அது அவர் மனதில் நான் எந்த அளவிற்கு நிறைந்திருக்கிறேன் என்று உணர்ந்து கொண்டேன். இதை என் கணவனிடம் கேட்டேன். ஒரு நாள் கூட மறக்காமல் மல்லிகைப்பூ வாங்கி வருகிறீர்களே என்று. அதற்கு என் கணவர் என் கன்னத்தை கிள்ளிவிட்டு எதுவும் சொல்லாமல் சிரித்துவிட்டு செல்வார். நான் இறைவனிடம் வேண்டிக் கொள்வது என் வாழ்க்கை இப்படியே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான். வேண்டி முடித்ததும் பக்கத்து வீட்டில் அவள் அம்மா என்று கத்தினாள். அவள் கத்தியதும் நான் ஓடிச் சென்று அவளை பார்த்தேன். கீழே விழுந்து கிடந்தாள். எப்பொழுதும் ஒரு அடியோடு விட்டு செல்லும் அவள் கணவன் இந்த முறை பலமாக அடித்திருந்தான். அவள் வீட்டில் அந்த அளவிற்கு பொருட்கள் இல்லை என்றாலும் இருந்த பொருட்கள் எல்லாம் சிதறி கிடந்தது. சாப்பாடு பாத்திரம், குழம்பு எல்லாம் கீழே கொட்டி இருந்தது. எப்பொழுதும் அழுது கொண்டிருப்பவள் இன்று ஏனோ மயங்கி கிடந்தாள். அவளை நான் எழுப்பி பார்த்தேன். ஆனால் அவள் மயங்கிய நிலையிலேயே இருந்தாள். என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்தேன். மதியம் 3 மணிதான் ஆவதால் என் கணவரும் குழந்தைகளும் வீட்டில் இல்லை. வேகமாக என் வீட்டிற்கு வந்து செலவுக்கு பணத்தை எடுத்துக்கொண்டு என்னுடைய போனையும் எடுத்துவிட்டு கதவை பூட்டை தேடினேன். அது எங்கு இருக்கிறது என்று தெரியாததால் கதவை மட்டும் சாத்திவிட்டு சென்றேன். ரோட்டில் சென்று ஒரு ஆட்டோவை அழைத்து வந்து
அந்த ஆட்டோ டிரைவரை அழைத்து அவளை தூக்கி கொண்டு ஆட்டோவில் ஏற்றி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றேன். செல்லும் வழியில் எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. தமிழ் பாஷை தெரியாதவள் எப்படி அம்மா என்று கத்தினாள் என யோசித்தேன். அரசு மருத்துவமனையில் அவளை சேர்த்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவள் சுயநினைவிற்கு வருவது போல் இருந்தது. ஆனால் முழுவதுமாக தெளிவடையவில்லை. அப்படி இருந்தும் அவள் என்னை பார்த்து வீடு, பணம், நகை என்று சொல்லி போ என்று சொன்னாள். அவள் சொன்னது எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அந்த நேரம் பார்த்து என் கணவர் எனக்கு ஃபோன் பண்ணினார். அப்போது நான் அவரிடம் நடந்ததை சொன்னேன். அவர் வருத்தப்பட்டார். பிறகு என் கணவர் என்னிடம் வீட்டை நல்லா பூட்டினியா என்று கேட்டார். இல்லைங்க, அவசரத்தில் பூட்டை தேடுனே, கிடைக்கல, அதான் சும்மா சாத்தி வச்சுட்டு வந்திருக்கேன் என்று சொன்னதும், என்னம்மா நீ வீட்டை பூட்டிட்டு வர்றதில்ல என்று சங்கடப்பட்டு, சரி நான் ஆபீஸில் பர்மிஷன் கேட்டு வீட்டுக்கு போறேன் என்று கொஞ்சம் கோபமாக போனை வைத்தார். ஒரு 20 நிமிடம் கழித்து என் கணவனிடம் இருந்து எனக்கு ஃபோன் வந்தது. அவர் பதட்டமாகவும் பயத்துடனும் இருந்தார். நான் என்னங்க என்ன ஆச்சு என்று பதறினேன். அவர் நம்ம வீட்டில் திருட வந்துட்டாமா, நான் வரும்போது பீரோவை உடைச்சு நகை பணம் எல்லாம் எடுத்து மூட்டை கட்டி வச்சிருந்தான். நான் கதவை அடைச்சிட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா என்று சொல்லிவிட்டு, அந்த பொண்ணு எப்படி இருக்கு என்று கேட்டார். அவ இன்னும் சரியா கண்ணு முழிக்கலங்க, நகை பணம் எல்லாம் பத்திரமா இருக்குல்ல என்று கேட்டேன். அதெல்லாம் இருக்குமா, நான் தான் சரியான நேரத்தில் வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டேனே, நீ பயப்படாத. ஆமா, இப்போ அந்த பொண்ணு பக்கத்துலையா இருக்க என்று கேட்டார். இல்லைங்க, வெளியே வந்து நிற்கிறேன், சரியா சிக்னல் கிடைக்கல, அதான் வெளியே வந்தேன் என்று சொன்னதும் என் கணவர் சிரித்தார். நான் ஒன்றும் புரியாமல், ஏங்க சிரிக்கிறீங்க என்று கேட்டதும், உள்ள போய் பாரு, அந்த பொண்ணு இருக்காது என்று சொன்னார். ஏங்க, அவளுக்கு இன்னும் மயக்கமே தெரியல, அவ எங்க போயிருக்க போறா என்று அவளுக்காக கரிசனமாக பேசினேன். என் கணவர் மீண்டும் சிரித்தார். அவ இங்க இருக்க மாட்டா, அவ புருஷன் போலீஸ்ல இருந்து தப்பிச்சிட்டான் என்று சொன்னார். நான் மீண்டும் ஒன்றும் புரியாமல், அவ புருஷன் போலீஸ்ல இருந்து தப்பிச்சிட்டானா, அவன் என்னங்க பண்ணா, ஏன் அவனை போலீஸ் கைது பண்ணாங்க என்று கேட்டேன். நம்ம வீட்டில் திருடினதே அவ புருஷன்தாமா, அவங்களுக்கு இதே வேலை தான். தனியாக இருக்கிற வீடா பார்த்து வாடகைக்கு எடுத்துட்டு அவன் பொண்டாட்டியை சண்டை போட்டு அடித்து மயக்க வந்த மாதிரி நடிக்க சொல்லுவானாம். அந்த பொண்ணு வேற வழி இல்லாமல் நடிப்பாளாம். நீ இப்போ இறக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அவளை கூட்டிட்டு போனீல, அந்த சமயம் பார்த்து நம்ம வீட்டுக்குள்ளே போய் திருடிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்துப்பாங்களாம். இவங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதால இவங்க மேலே யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதான் என்று என் கணவர் சொன்னதும் நான் வேகமாக மருத்துவமனைக்கு உள்ளே சென்று பார்த்தேன். அங்கு அவள் இல்லை. நான் ஏமாற்றத்தோடு என் வீட்டுக்கு வந்தேன். என் கணவர் என்னை திட்டுவார் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் என்னை கிண்டல் செய்து சிரித்தார். நல்லது செய்தால் ஆபத்தில்தான் முடிகிறது. ஏமாற்றுபவர்கள் புதிதாக திட்டம் வகுத்து செயல்படுகிறார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.